இன்று பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக பாஜக பாடல் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கலந்து கொண்டு பாடலை வெளியிட்டார். இதில் பாஜக மாநில அறிவுசார் பிரிவு தலைவர் ஷெல்வி மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசும்போது அதிமுக அரசு மீண்டும் தொடர வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என தெரிவித்தார். கிஷன் ரெட்டி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு எம்.என். ராஜா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர்ஜி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அறிவுசார் பிரிவின் மாநில தலைவர் திரு ஷெல்வி தாமோதரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அறிவுசார் பிரிவின் மாநில செயலாளர் திரு ஹேமானந்த் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஊடக பிரிவின் மாநில செயலாளர் திரு ரங்கநாயக்கு அவர்களையும் மற்றும் அனைத்து அறிவுசார் பிரிவின் அனைத்து நிர்வாகிகளையும் அனைத்து அன்பர்களையும் அனைத்து சான்றோர்களையும் அன்பு உள்ளங்களையும் வருக வருக என்று இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதலாக வரவேற்புரையுடன் தலைமை உரையாற்றுமாறு அறிவுசார் பிரிவின் மாநில தலைவர் திரு ஷெல்வி தாமோதரன் அவர்களை நண்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய பொருளாளர் சேகர்ஜி அவர்களுக்கும் எங்களுடைய துணைத் தலைவர் எம்.என். ராஜா ஜி அவர்களுக்கும் வந்திருக்கின்ற அத்தனை அறிவுசார் பிரிவு நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக மிக மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்து இந்த பிரச்சார பாடல்கள் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு புதிய வலிமையை சேர்க்கும் என்ற நம்பிக்கையில் அதை திரு கிஷன்ஜி அவர்கள் மூலியமாக வெளியிடுவது எங்களுக்கு பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகின்றோம். நன்றி. இந்த இரண்டு பாடல்கள், ஒரு பாடல் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களின் புகழ்பாடும் விதமாகவும், இரண்டாவது பாடல் நாட்டுப்புற மெட்டிசையோடு நாட்டுப்புற கலைகள் அந்த வடிவத்தோடு நம்முடைய தமிழ்நாட்டின் பெருமை சொல்லும் விதமாகவும் இரண்டு பாடல்களை தயாரித்துள்ளார்கள். அந்த இரண்டு பாடல்களையும் முதலில் முன்னின்று அதை முஸ்தீபு செய்து முன்னெடுத்து தயாரித்தவர் திரு ஹேமானந்த் அவர்கள். அவருடைய தலைவர் அவருடைய குருநாதர் திரு ஷெல்வி தாமோதரன் அவர்களின் ஊக்கத்தாலும் அவருடைய அறிவுரையாலும் இந்த அருமையான பாடல்களை 20 நாட்கள் கால அவகாசம் எடுத்து 20 நாட்களும் மியூசிக் டைரக்டர் அவர்களுடனும் தயாரிப்பாளர் மற்றும் அந்த மியூசிக் டீம் அவங்க கூடயும் இவங்க அறிவுசார் பிரிவின் திரு ரவிக்குமார் அண்ட் அப்துல் கரீம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜோதி குமரன், இவங்க எல்லாம் ஒரு டீமா இருந்து இந்த பாட்டை ரொம்ப அருமையா ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க. Now I request our honorable minister to launch the CD. உங்களுடைய பலமான கரவொலிகளை எடுத்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் திரு ஜோகன் சிவனேஷ், மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் கோஆர்டினேஷன் மதன் பிரகாஷ். டைரக்டர் அண்ட் கோ டைரக்டர் இருவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போது சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்கும் நேரம் நம்முடைய இந்த பாடலுக்கு முழு முஸ்தீபுடன் தயாரித்த திரு ஹேமச்சந்திரன் அவர்களுக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் சிறப்பு செய்தார். இப்பொழுது மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு திரு ஷெல்வி தாமோதரன் அவர்கள் ஒரு நாளை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். पार्टी मिस्टर शेल्वी जी, प्रेसिडेंट बीजेपी इंटेलेक्चुअल सेल, श्री एन राजा जी, स्टेट वाइस प्रेसिडेंट भारतीय जनता पार्टी, हेमचंद्रन जी, इंटेलेक्चुअल सेल सेक्रेटरी, other dignitaries on the dais, friends of media. Today
intellectual cell prepared and presented the video for coming election campaign. In this campaign particularly, they highlighted our Honorable Prime Minister Narendra Modi ji. Under his leadership, India overall development in all aspects, infrastructure, agriculture sector, industrial sector, IT sector, and safety and security, land order, and also against corruption. Under Narendra Modi ji, we have taken lot of decisions, lot of schemes we are implementing. Everybody knows Tamil Nadu, Puruchithalai Srimati Jayalalitha ji Amma. After his demise, everybody feels in Tamil Nadu there is a no long time ADMK government will perform in Tamil Nadu, but with the support of the government, with the support of the Tamil Nadu people, under leadership of the Palaniswamy ji, with a good administration, last 4 years, it did lead lot of activity. Now after 4 years, everybody feels of Tamil Nadu, state of this. They want to Palaniswamy continue as a chief minister. In COVID pandemic situation also, he deal very effectively. Infrastructure, last 4 years, we did lot of activity. In agriculture sector, in Tamil Nadu, last 4 years, is encouraged. Even pandemic situation also. Now, people of Tamil Nadu, they don't want to forget as a Palaniswamy chief minister. They don't want to family rule in Tamil Nadu. They want to democratic government in Tamil Nadu. They don't want to dictatorship government. Tamil Nadu people wants people's government, not family government. In Tamil Nadu, people-friendly government, don't want to rowdyism, gundaism government. Day to day, ANNA-DMK, BJP, NDA campaign is growing. People are in favor of NDA under leadership of the Palaniswamy. Prime Minister, Home Minister Amit Shah ji, Prime Minister Narendra Modi ji, BJP President Jagat Prakash Nadda ji, Women and Child Welfare Minister and Finance Minister Srimati Nirmala Sitharaman ji, Smriti Irani ji, Women and Child Welfare Minister, Defense Minister Rajnath Singh ji. We are expecting
coming few days for election campaign in Tamil Nadu. Tomorrow there will be withdrawals. After tomorrow, NDA campaign we are going to concentrate door to door. We are going to concentrate voter to voter in coming election with the coordination of the NDA allied parties. Our manifesto also, BJP manifesto also, we completed. Next week, we want to release our manifesto BJP state unit. And also, proper coordination with the ADMK and PMK and other allied political parties. Effectively, we want to campaign. After withdrawals of the tomorrow, next day onwards, campaign will effectively we want to organize. Already Chief Minister, Deputy Chief Minister, other ministers, they are moving their respective areas, respective districts. We will release our election manifesto and also our leaders' tours details. Mr. V.K. Singh, Minister of Road Transport, he also in the Tamil Nadu election campaign. Tomorrow he will address a press conference here along with the BJP state president and BJP state leaders. That is my side. Thank you very much.